அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய விதிகள், விதி இல்ல, ஆரோக்கிய வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை விட்டு நம்ம விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். திருப்பி அந்த வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு எல்லாரும் துடிக்கிறாங்க. ஆனா இருக்க முயற்சிகள் செய்யறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. கஷ்டமான வேலை எதுவுமே இல்லைங்க. இப்ப எல்லாருக்குமே பாதத்துல பிரச்சனைகள், சுகர்னாலன்றாங்க. பாத எரிச்சல், கணுக்கால் வீக்கம், கால் விரல்ல ரத்த ஓட்டம் இல்லை, கால் கருப்பாகிறது, கணுக்கால் வீங்கிறது. இதுக்கு பல்வேறு வைத்திய முறைகள். இந்த டாக்டரை பார்க்கலாமா, அந்த டாக்டரை போகலாமா, சித்தா போகலாமா, ஹோமியோபதி போகலாமா, அலோபதி போகலாமா, அப்படிதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா எளிமையான ஒரு இயற்கை முறை ஒண்ணு இருக்கு. அருகம்புல் புல். ஆனா பர்டிகுலர் அருகம்புல்னு ஏன் சொல்றேன்னா, அது விநாயகர் தொடர்புடைய ஒரு புல். அருகம்புல்ல விநாயகருக்கு நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம். சரி, இப்ப நம்ம சாதாரண புல்லுக்கு வரோம். என்னன்னா, இந்த உலகத்தோட நம்ம தொடர்பு பூமியோட தொடர்பு. ஆனா அந்த பூமிக்கு தொடர்பு இல்லாம நம்ம ஷூ, செப்பல் இந்த மாதிரி போயிட்டோம். அப்ப பூமி பிராணாவே நமக்கு இல்லாம போயிடுது. அப்ப பூமி பிராணா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல தூங்குறோம். கடவுளை கும்பிடுறோம், வெளியே போறோம், பிரபஞ்ச சக்தியில வாங்குறோம். ஆனா வாங்கி எல்லாம் தலையில இருந்து பாதத்தோட நின்று போயிடுது. இந்த பூமியிலிருந்து வர பிராணாம வாங்கினாதான் 2 மேட்ச் ஆகி நீங்க பஞ்சபூத சக்தியை பெற முடியும். இப்ப மூலாதார பூமி சக்தியை நீங்க வாங்கலாம். ஏன்? என்னைக்கு ஷூ போட்டோமோ, என்னைக்கு சாக்ஸ் போட்டோமோ, என்னைக்கு செப்பல் போட்டோமோ, என்னைக்கு சிமெண்ட்டு, மொசைக் தர, டைல்ஸ் இதில் நடக்கிறோமோ, நம்மளுடைய தொடர்பே துண்டித்து போய்விட்டது. அதனாலதான் உங்களுக்கு பாத வலி. டாக்டர் சொல்றாங்க சுகர் ஜாஸ்தி, கம்மி பண்ணீங்க. இல்ல, உங்க பாதத்தை பூமியோட தொடர்பு படுத்தினீங்கன்னா அத்தனை வலிகளுமே 40 நாள்ல குறையும். செஞ்சு பாருங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில சூரிய உதயத்து நேரத்துல 5 to 6:30 நல்ல வெயில் வர்றதுக்கு முன்னால எங்க உங்களுக்கு பனி படர்ந்த புற்கள் இருக்கோ, பார்க்கோ இல்ல ரோட்லயோ இல்ல மண் தரை இல்ல பீச் மண், இந்த இயற்கைக்கு புறம்பா இல்லாத ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணணும், நடக்கணும். எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம். அந்த புல்ல, பனித்துளியோட உள்ள புல்ல நீங்க நடந்தீங்கன்னா பூமி பிராணா உங்க பாதம் வழியா மேல போகும். அப்ப மூலாதாரம் டெவலப் ஆகும். மேல இருந்து சகசிராரம் வழியா நமக்கு தெய்வீக சக்தியில் வரும். 2 மீட் ஆகிறப்பதான் நடுவுல சக்கரங்கள்லாம் நல்லா வேலை செஞ்சு நீங்க முழு ஆரோக்கியத்தோட இருக்க முடியும். இப்ப நம்ம மூலாதார தொடர்பே இல்லாம இருக்கிறோம். அதுதான் காரணம். பிரச்சனைகளுக்கு, பல பிரச்சனைகளுக்கு காரணம் மூலாதார தொடர்பு இல்லாமல் நாம இருப்பதே. அப்ப சரிங்க, என்னால் வாக் பண்ண முடியலங்க, வயசாயிடுச்சுங்க. ஒண்ணும் இல்லை, எங்கேயாவது புல்வெளி இருந்தா ஒரு சேர் போட்டு காலை வச்சுங்க. காலை மேல வச்சு அந்த புல் தரை மேல மெல்ல அப்படியே காலை அசைச்சு டச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் அங்கேயே மிதிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம். அந்த பூமி பிராணா உங்க பாதம் வழியே உள்ள போயிடும். அவ்வளவுதாங்க. இது தினம் பண்ணுங்க, உங்க முட்டி வலி குறைஞ்சிரும், பூமி பிராணா கிடைக்கும், கால்கள் பலமடையும். இல்லையா உங்க வீட்டுல இடம் இருந்தா ஒரு 10க்கு 10 இடத்துல புல் வளங்க. புல்ல மட்டும் வளங்க. வெளியெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள 10க்கு 10 உள்ள சைஸ்ல அந்த புல்லையே நடங்க. 20 நிமிஷம் போதும், குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் போதும். இது தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. உங்க பூமி பிராணா உங்க உடல் கிடைக்கும். பூமி பிராணா இருந்தால் இடுப்பு வலி, முதுகு வலி வராது. கால் வீக்கம் குறைஞ்சிரும், கணுக்கால் வீக்கம் குறைஞ்சிரும். இது நடைமுறைப்படுத்தி நீங்க எங்கேயும் போகணும், லேபுக்கெல்லாம் போகணும். 40 நாள் புல்லு நடங்க, உங்க காலை பாருங்க, உங்களுக்கே எனர்ஜி வரும். மூலாதார சக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். மூலாதாரம். இந்த மூலாதாரத்துக்குள்ள கடவுள் யாரு? கணபதி. அப்ப கணபதியுடைய அருள் உங்களுக்கு புல்ல கிடைக்கும். அதனாலதான் மறைமுகமா நமக்கு என்ன சொல்றோம், அருகம்புல்னு சொல்லிட்டான். அது மூலிகை சிறப்பு வாய்ந்தது. ஆனா இந்த நடக்கிறதுக்கு சாதாரண புல்லே போதும். பூமி சக்தியை வாங்கி துளியோட சேர்த்து வச்சிருக்கோம். நீங்க நடந்தீங்கன்னா போதும், காலை வச்சீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், 5 மணில இருந்து வெயில் நல்லா வர்ற வரைக்கும், 6:30 மணி வச்சுங்களேன், அது வரைக்கும் 20 நிமிட பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் பாதம் பலமடையும், உங்க பாதத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். அது பாதத்தை பலப்படுத்தி நீங்க ஆரோக்கியம் வாழணும். எதை பயன்படுத்தி? அந்த காலை நேரத்து புல்வெளியை பயன்படுத்தி நீங்க ஆரோக்கியம் அடையலாம். நன்றி.